ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. நியூ இயர் வந்து வரப்போகுதுங்க. இந்த 2024 வந்து முடியறக்காச்சு. சரி, எல்லாருமே வந்து ஒரு குட் வைப்போடு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நியூ இயரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக நானும் அப்படி தான். இப்போ வந்துட்டு நம்ம சண்டே மார்னிங் எந்திரிச்சது கம்பு நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று, சிறுதானிய நூடுல்ஸில் ஒன்று. சரி, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அதுவும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கூடவே வந்துட்டு ரவா தோசை செய்கிறதுக்காக ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கூடவே இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து சின்னதாக கட் பண்ண மல்லித்தலை, கருவேப்பிலை தலை, இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரவா தோசை வந்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் நூடுல்ஸ் வாங்கியிருந்தங்காட்டியும் சரி, ரவா தோசையும் கூட சேர்த்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு அரைவாசி நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் வந்துட்டு அதே மெஷர்மெண்ட்டில் ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நார்மலான பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு கேரட்டும் துருவி வச்சது இருந்தது, அதையும் சேர்த்துட்டு சீரகம், குருமிளகுத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நல்லா நமக்கு ரவை வந்து ஊறி கிடைக்கும். அதை அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே வந்து இந்த சைடில் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது வந்து நூடுல்ஸ் பிரியர்கள்லாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிறுதானிய நூடுல்ஸ் வாங்கி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறையாவே சேர்த்து செஞ்சுருக்கேன். ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம கம்பு நூடுல்ஸ் பேக்கெட் வந்து இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்து ஒரு மசாலா பவுடரு பேக்கெட்டும் இருந்துச்சு. இதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நார்மல் நூடுல்ஸ்லேயே கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்ப்போம். அதனால் வேறு ஏதாவது இருந்துச்சு, என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா வேணால் லைட்டாக வந்து ஏதாவது மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதில் வந்து நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட் ரெண்டும் சேர்த்துருக்கேன். கேப்சிகம் பார்த்தேன், நேற்று பார்க்கும்போது கடையில் கேப்சிகம் வந்து அங்கே அவைலபிளாக இல்லைங்கிறங்காட்டியும் நான் அந்த 2 வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. இதில் வந்து இந்த பேக்கெட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. நான் கொஞ்சம் மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு, இந்த பவுடர் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான், இந்த மசாலா பவுடர் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக அதில் கொட்டி விட்டுட்டு அதை கொதிக்க விட்டுறலாம். அதுக்குள்ளார வந்து இந்த சைடில் வந்து அடுப்பில் பேன் வைக்கலாமா, தோசைக்கல் எடுத்து வைக்கலாமான்னு நினச்சேன். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வச்சுக்கலான்னு அப்படியே வெளியே வந்தேன். இப்போ ஒரு 8:30 இருக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் மார்னிங் காஃபி கூட குடிக்கல, அப்படியே டைரெக்டாக சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு. வெளியில் வந்து பார்க்கும்போது அப்படியே அப்போ தான் விடிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். ஸ்மெல்லும் நல்லாவே இருந்துச்சு. அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து நார்மல் நூடுல்ஸை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நம்ம இப்போ வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராஸாக ஏதாவது நம்ம மசாலா சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் லைட்டாக மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸ் அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. நல்லா இந்த தண்ணி எல்லாம் வற்றதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும். சால்ட் டேஸ்ட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வேகிறதுக்குள்ளாரவே இந்த சைடில் வந்துட்டு நம்ம ரவா தோசை ஊற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சுங்க. இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி மட்டும் மேலே பிரிஞ்சு ரவாலாம் நல்லா ஊறி கிடைக்கும். நார்மல் தோசை செய்கிறதுக்கு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ரவா தோசை எல்லாம் ஊற்றினோம்னா நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ஆக்சுவலி வந்து நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இந்த ரவா தோசையை.
ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஓரளவு வந்தது. பட் இந்த டைம் வந்து அதை விட பெட்டராகவே வந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு சிலர் தயிர் ஆட் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் மட்டும் நம்ம நல்லா தண்ணி மாதிரி, எந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்கோ அப்போ வந்து நமக்கு அந்தளவுக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு பேனை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த நியூ இயர்க்கு வந்து உங்களோட பிளான் நிறைய பேர் நிறைய பிளான் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் எந்த பிளானுமே பண்ணலை. பட் எனக்கு வந்து காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. சரி, எங்கேயாவது பிளான் பண்ணலான்னு ஐடியா இருக்குது. பட் இது வரைக்கும் வந்துட்டு எதுவும் பண்ணாமே தான் இருக்கேன். தோசை வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ஓட்டையாக தான் வரும். நல்லா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஊற்றுனதுக்கப்புறமா மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிங்க. நூடுல்ஸ் அந்த சைட் பார்த்துட்டோம்னா நல்லா வெந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் போகிறவங்களுக்குமே இந்த டைமில் எல்லாமே லீவாக தான் இருக்கும். கிறிஸ்துமஸ், நியூ இயர் எல்லாமே வந்து லீவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நூடுல்ஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றிருக்கு. லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இந்த சைட் தோசை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக நல்லா முருகலாக இருக்குது. இதை அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூட இந்த சைடில் வேக வேண்டியது இருக்குது. அதனால் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே மேலால் வர ஆரம்பிச்சிருக்குது. ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து அந்தளவுக்கு நம்ம சீரகம் இதெல்லாம் போட்டு, இஞ்சியெல்லாம் போட்டு செய்யங்காட்டியும் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே அருமையான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து சைடிஷ்ஷாக நீங்கள் புளி சட்னி, தேங்காய் சட்னி, குழம்பு இப்படி எது வேணாலும் செய்யலாம். குழம்பு வீட்டில் இருந்துச்சு, ஸோ அதவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்து தோசை ஊற்றிடலாம். நிறைய பேர் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் தோசை செய்வீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொன்று அருமையாக வரும். எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. ஏதோ ஓரளவுக்கு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருப்பேன். அப்படி ட்ரை பண்ணி பார்த்ததில் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. தோசை ஊற்றியாச்சு. அந்த சைடில் வந்துட்டு நூடுல்ஸ் இன்னும் நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த தண்ணி மட்டும் வற்றினா போதும், நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். அது கூட தோசையும் ரெடி ஆச்சுன்னா அப்படியே ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தோசை விடவே இது சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு 2 hours பக்கம் வேலை இருக்குதுங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் ஏதாவது ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை அண்டு நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.